இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ வந்துட்டியா ரிஷி? ரிஷி, இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. உன் லவ்வரை கூப்பிட்டுட்டியா? வேண்டாம் ரிஷி, டோன்ட். இவங்க ரொம்ப டேஞ்சரஸ். நானே இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் ஓடி வந்துட்டு இருக்கேன். நீ இவங்க கூட இப்ப சண்டை போடாத. நான் டிசைனர் கிட்ட போயிட்டு இருந்தேன், நடுவுல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! What the hell? You crook! கைய விடு. உனக்கு என்ன வேணும்? பேக் எடுத்துட்டு வா, போ. என்கிட்ட கொடு. ஏய் நில்லு. ஏய் போய் புடிடா. அரங்க எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? கல்யாண பொண்ணு இங்க இருக்கா, இவளை கூட்டிட்டு போயிடலாம். அதுங்க எங்கேயாவது கிடைக்கோங்க. கம் கம். யாராவது இருக்கீங்களா? அண்ணே, அண்ணே, நீங்க பண்ணது சரியா தப்பான்னு கூட எனக்கு புரியல. தலை பயங்கரமா சுத்துது. ஓ காட். அண்ணே, எங்க போனீங்க? நீங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு துணையா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? என்கிட்ட தான் போனே இல்லையே, பாணி கிட்டயும் இல்ல. அன்னைக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்காது, ஆனாலும் அவங்கள காணோம். இதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது அவங்கள கடத்திட்டு போயிருப்பாங்களா? எப்படியாவது இந்த லக்ஷ்மியோட கல்யாணம் முடியட்டும். ஐ ஸ்வேர் கரிஷ்மா, இன்னி வரை நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐ மீன், என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்னொரு கல்யாணத்துக்காக நான் வெயிட் பண்ண வேண்டி வருது. ஐ மீன், மல்லிஷ்கா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் இந்த லக்ஷ்மி கல்யாணம் முடியணும்னு ப்ரே பண்றேன். என்ன பண்ற? என்னாச்சு உனக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முகத்தை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி பார்க்க கூடாது. சொல்றது புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னத்த சொல்ல? பண்டிதரே, ஒரு வேலை பண்ணுங்க. மந்திரத்தெல்லாம் ஃபாஸ்டா சொல்ல ஆரம்பிங்க. ட்ரெயின் மாதிரி ஓடட்டும், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி ஓடட்டும். என் முகத்தை ஏன் பாக்குறீங்க? மந்திரத்தை முதல்ல சொல்லுங்க, டபுள் பேமெண்ட் தரேன். முதல்ல மந்திரத்தை ஸ்பீடா சொல்லுங்க. சரி சரி, நான் முகத்தை பார்க்காம இருக்க முடியல, அதான். போனை கட் பண்றா, சரியா? ஒழுங்கா எல்லாரையும் கூட்டிட்டு டைம்க்கு வந்து சேரு. பல்லுக்கு கல்யாணம்டா, எல்லாரும் டான்ஸ் ஆடணும், சரியா? சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஏ பாணி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மிக்கும் பல்விந்தருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். உன்னோட அக்காவுக்கு 2வது கல்யாணம், பல்லுவுக்கு 3வது கல்யாணம். ஆனா இவங்க 2 பேரும் முதல் முறையா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இரு, உன் முகத்துல பல்ல காட்டு. முதல்ல உள்ள போ, உள்ள போய் பல்லுவை பாரு, உன்னோட மாமாவை பாரு, சரியா? சீக்கிரமா உள்ள வா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாணி, நீ என்ன சொல்ற? இது அண்ணியோட ட்ரெஸ். என்னாச்சு? நீ எதுக்கு அழற பாணி? என்னாச்சுன்னு சொல்லு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு.
ஆயுஷ், நான் ஷாலுக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், கொஞ்ச நேரம் சமாளின்னு மெசேஜ் பண்ணேன். ஆனா எதையும் சமாளிக்க முடியல. அப்படின்னா குட்டு சொன்னா அக்கா உள்ளதான் இருக்காங்களா, கல்யாணமா ஆரம்பிச்சாச்சா, இப்ப சுத்தி வர போறாங்களா. மாலை மாத்திக்கணும், 2 பேரும் எழுந்து நில்லுங்க. இந்த மாலை மாப்பிளைக்கு, இந்த மாலை கல்யாண பொண்ணுக்கு. வாங்கிக்கம்மா. லக்ஷ்மி, என்னடா நடக்குது? கஷ்டப்பட்டு லக்ஷ்மியை ஒத்துக்க வச்சான்ல, இப்ப எதுக்கு தயக்கம்? லக்ஷ்மி இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா பல்லு சொன்னதுதான் நடக்கும். அவன் கல்யாணம் பண்ணிப்பான். சரி, இந்த கல்யாணம் நடக்கலனா அப்ப நாம எதுக்காக உட்காந்துருக்கோம்? யாராவது பிரச்சனை பண்ணாங்களாம், போனமா படுக்க வச்சிடலாம். ஏன்னா பல்லுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன குட்டு? பெர்ஃபெக்ட். சீக்கிரம் எடுத்துக்க. கம் ஆன், வெரி குட். பரவாயில்லடா பல்லு, லக்ஷ்மி இப்பவே உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே எனக்கு ஏத்த பொண்டாட்டியா மாறுறால. ஹே லக்ஷ்மி, டேய் குட்டு சோம்பேறி, முதல்ல வீடியோ எடுறா. மாலை போட்டிருக்கல. டேய் நீயும் மொபைல்ல போட்டோ எடு. சரி சரி. லக்ஷ்மி மாலையை போடுமா. அதான் நான் சொல்றேன்ல, பல்விந்தருக்கு லக்ஷ்மி கூட தான் கல்யாணம் நடக்குது. அப்ப சும்மா நடிக்காத. பல்விந்தரே சொல்லியிருக்கான், யாரு கல்யாணத்துக்கு வராங்களோ அவங்க தான் பார்ட்டிக்கும் வரணும்னு. சரக்கெல்லாம் அன்லிமிட்டெட், நான் ஃபுல்லா குடிப்பேன். மத்ததெல்லாம் நீ பாத்துக்க. சீக்கிரம் வா, வந்துரு. ஓடி வாடா. பை. இந்த தடவை அவங்க தன்னோட லைஃப பாழாக்கிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க? வை. இங்க பாரு, நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா நின்னுட்டு இருக்கோம். நம்மளால எதுவும் பண்ண முடியல, தவிக்கிறோம். அவங்க உள்ள இருக்காங்க. இதுதான் அக்காவோட பாக்கியமோ என்னவோ. நம்ம பாக்கியமும் இதுதான். சரி வாங்க, உள்ளேயாவது போலாம். ஷாலு பாவம் உள்ளதா இருக்கான், தனியா அழுதுட்டு இருப்பால. நம்ம எல்லாரும் ஒன்னாவது இருக்கலாம்.